கூறுகிறோம். நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற தேவ ஊழியரை மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிவோம். புறப்பட போகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்கின்ற ஒருவருக்கும் விடுதலை பெற்றுக் கொடுத்ததாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல லண்டன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாசர், பிரைஸ்லோ பாசர், உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்கு பாசர், ஆன் பண்ணி விடுங்கள். பிரைஸ்லோட் பாஸ்டர், உங்களோட மைக் ஆஃபில் இருக்கு. ஆமேன், Sorry. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமேன், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய விசுவாசத்துக்கு எல்லை இல்லை. நாங்கள் எதை விசுவாசித்தாலும் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவோம். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் நாறி போகுமே. லாசருடைய சரீரம் நாறி போயிட்டு 4 நாள் ஆயிட்டு, இனி எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை, எந்த ஒரு சான்ஸும் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் நம்மிடத்திலே சொல்வது, நீ விசுவாசித்தால். இந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை விசுவாசிப்போமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை விசுவாசிப்போமானால், எந்த மரண சூழ்நிலையிலும் இருந்து அவர் எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்களை கட்டுகிறவர், நாட்டுகிறவர், எங்களை வாழ வைக்கிறவர் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் எல்லாம் அந்த நிமிஷமே, அந்த செகண்டே மாற்றப்படும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பூரணமாய் விடுதலை ஆக்கினதற்காக நன்றி. இருளின் ராஜ்யத்தின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, நம்மை தொட முடியாது. மாறாக நாங்கள் இப்பொழுது உம்முடைய ராஜ்யத்துக்குள் உமக்குள் இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி நாங்கள் உமக்குள் ஜீவிக்கிறோம், உமக்குள் வாழுகிறோம், உமக்குள் அசைகிறோம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உமக்குள் இருக்கிறோம். உம்முடைய சரீரமாய் இருக்கிறோம், உம்முடைய கண்ணின் மணியாக இருக்கிறோம். ஆகவே சத்துருவானவனோ அல்லது எந்த சாபமோ அல்லது எந்த வியாதியுமோ நம்மை தொட முடியாது. அப்படி இருக்குமானால் நிர்மூலமாகி போவதாக, வெளியேறுவதாக, சுகம் உண்டாயிருப்பதாக. இந்த வசனங்கள் நம்மை மேற்கொள்ளட்டும், நம்மை விடுதலையாக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த நாட்களிலே உடன்படிக்கை குறித்து நாங்கள் பார்த்து வந்தோம். புதிய உடன்படிக்கையின்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாயிருக்கிறோம். இது ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்றால், ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுக்கிறது போன்ற உடன்படிக்கை. இதிலே மகன் நல்லவனா கெட்டவனா என்பது அல்ல, இதிலே மகன் எப்படியெல்லாம் இருந்தான் என்பதை வைத்து அல்ல. இது தகப்பன் தன்னுடைய மகன் நல்லாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், அவருடைய சொத்துக்கள் யாவற்றையும் அன்பின் நிமித்தம் எழுதி கொடுக்கிறார். அதே போலத்தான் புதிய ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாடு என்று சொல்வதை விட புதிய உடன்படிக்கை அன்பின் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பின் நிமித்தமே இயேசு கிறிஸ்து சகலத்தையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய கிரியை இதில் எதுவும் இல்லை. நம்முடைய கிரியை இல்லாமல், கண்டிஷன் இல்லாமல், நான் சொன்னேன் புதிய ஏற்பாடு ஒரு நபர் சார்ந்தது, அதிலே கண்டிஷன் இல்லை. ஒரு தகப்பன் அன்பின் நிமித்தம் தன்னுடைய சொத்துக்களை எழுதி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பாரானால் அதிலே என்ன இல்லை, கண்டிஷன் இல்லை. நீ இப்படி செய்தால் தான் தருவேன் என்று சில பேரன் சொல்லுவதுண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு மான பிரச்சனை இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்க வேண்டும், பெரியவர்களா இருக்க வேண்டும். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தங்களுக்கு பெருமை வர வேண்டும்.
என்று நினைக்கிறவர்கள் தான் சொல்லுவார்கள், நீ இப்படி செய்யாவிட்டால் நான் ஒன்றுமே உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையாய் பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள், அவன் நல்லா இருக்க வேண்டும், கஷ்டப்படக்கூடாது, இன்றைக்கு அவன் படுகிற கஷ்டத்தை இனிமேல் படக்கூடாது, என்னுடைய சொத்தை கொடுத்து என்னுடைய உயிரை கொடுத்து அவன் கடந்து செல்லுகிற எல்லா விதமான சாபத்திலும் இருந்து நான் விடுதலையாக்கும்படி இதை செய்வேன் என்று சொல்லி ஒருவர் சார்ந்த, தகப்பன் சார்ந்த உடன்படிக்கை. இதிலே எந்த கண்டிஷனும் இல்லை. அவர் தன்னுடைய அன்பின் நிமித்தம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தான் நாங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொண்டோமே அல்லாமல் நம்முடைய கிரிகையினால் அல்ல என்று கடந்த நாட்களிலே பார்த்தோம். தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் என்ன எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்கனவே பெற்று கொண்டு விட்டோம். இவற்றை அறியும் பொழுதுதான் இவைகள் நம்மை மேற்கொள்ளும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் ஒன்று, ஆபிரகாம் லிங்கன் கருப்பினத்தை என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். ஆனால் அவர்கள் விலை கொடுத்து பெற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அடிமைகளாய் வாங்கப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுதோ எந்த ஒரு விலையும் கொடுக்காமல் அவர்கள் ஆபிரகாம் லிங்கனை சந்தித்து பேசாமல், ஆபிரகாம் லிங்கனிடத்திலே ஜெபம் பண்ணாமல், உபவாசம் பண்ணாமல், எந்த ஒரு கிரியையும் செய்யாமல் ஆபிரகாம் லிங்கன் அவர்களை விடுதலையாக்கினார். அப்படி ஆக்கின பிறகும் 100 வருடங்கள் அதை அறியாமல் இருந்தபடியினால் இந்த விடுதலைகள் அவர்களை மேற்கொள்ளவில்லை. இந்த விடுதலை இனாமாக, ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டது. அடிமை இனத்தின் விடுதலை என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் அவர்களுடைய முழு குடும்பமுமே வேலை செய்ய வேண்டும். காலையில் எழும்பினால் பின்னேரம் வரை குழந்தைகளில் இருந்து எல்லாரும் அடிமைகளாக வேலை செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கூட அவர்களுக்கு சொந்தம் இல்லை. அவர்கள் மற்றவர்களுக்கு, மற்ற குடும்பங்களுக்கு விற்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே இருந்தவர்களை இனாமாக, இலவசமாக அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன் விடுதலையாக்கினார். இனாமாக, ஃப்ரீயாக. அவர்கள் அழுது குளறி கண்ணீர் வடிக்கவில்லை. ஆபிரகாம் லிங்கனிடத்திலே கொண்டு போய் தங்களுடைய ரெக்வெஸ்டை வைக்கவில்லை. ஆனால் தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன், தேவன் யாருமே யாருக்கும் அடிமையா இருப்பது தேவ சித்தம் அல்ல, தேவன் பூரணமாய் விடுதலையாக்கினார் என்பதை அறிந்த ஒரு மனுஷன் அவர்களை விடுதலையாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அதை விட மேன்மையான விடுதலையை இலவசமாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்யவில்லை? அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய துன்பங்களை சுமக்கவில்லை. ஆனால் தேவனோ நம்முடைய சாபங்களை சுமந்தார். ஆபிரகாம் லிங்கன் அவர்களை சரீர பிரகாரமாய் விடுதலையாக்கினார். ஆனால் சிந்தையின் பிரகாரமாகவோ, ஆத்துமாவின் பிரகாரமாகவோ, ஆவியின் பிரகாரமாகவோ அவர் விடுதலையாக்கவில்லை. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தகப்பன் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாவற்றிலும் இருந்து, சாபத்தில் இருந்து, வேதனைகள் துன்பங்களில் இருந்து, பிசாசின் கிரியைகளில் இருந்து, பில்லி சூனிய கட்டுக்களில் இருந்து, நோய்களில் இருந்து, நொடிகளில் இருந்து, தடைகளில் இருந்து, தாமதங்களில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பூரணமாய் விடுதலையாக்கினார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி அவர் கொடுத்த ஒரே பலியினால், தன்னை தானே பலியாக கொடுத்ததினால் நாங்கள் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டோம். எங்களுடைய சரீரம் பூரணமாக்கப்பட்டது, எங்களுடைய ஃபைனான்ஸ் பூரணமாக்கப்பட்டது, எங்களுடைய எதிர்காலம் பூரணமாக்கப்பட்டது, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே, என்னுடைய சந்ததி எல்லாமே பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. தேசம் தேவனால், அவருடைய கிரிகையினால், அவருடைய இரத்தத்தினால் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசிப்பதனால். விசுவாசம் ஒன்றே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் நான் மறுபடியும்
உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை மாத்திரம் நம்பி வருகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் இவைகளை இலகுவாக ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், வாசிக்கிறோம். எசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த நமக்கு என்றதை நம்ம பற்றி நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. இந்த நமக்கு சமாதானம் என்பது தேவனுக்கு நமக்கும் இடையிலான சமாதானம். அப்ப தேவன் எங்களுக்கு எதிரியாக அல்ல, ஒரு ஜட்ஜாக அல்ல ஒரு கடினமான மனுஷனாக அல்ல. நமக்கும் பிதாவுக்கும் என்ன வந்து விட்டது? சமாதானம் ஏற்படுத்தப்பட்டாயிற்று. ஏனென்றால் அவர் எல்லா மீறுதல்களையும் சுமந்தபடியினார், எல்லா சாபங்களையும் சுமந்து நம்மை விடுதலை ஆக்கினது மாத்திரம் அல்ல. அநேகர் நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் நம்மை என்ன செய்தார்? பாவத்திலிருந்து விடுதலையாகி. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, சத்துருவினிடத்திலிருந்து, ஆதாமுனுடைய எல்லா விதமான குணாதிசயங்களிலும் இருந்து, எல்லா விதமான சாபங்களிலும் இருந்து, பாவத்தினால் வந்த சாபங்கள், பாவத்தினால் வந்த இழப்புகள், பாவத்தினால் வந்த பிரிவினைகள். பிதாவுக்கு நமக்கு இடையில என்ன வந்தது? பிரிவினை வந்தது, தொடர்பு இல்லாமல் போனது. இவை எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ணி நம்மை விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அநேக வழியிலே நாங்கள் நினைக்கிறோம், அவர் விடுதலை ஆக்கி விட்டார், இனி நான் பூரணமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் தான் என்ன செய்யணும்? குத்தி முறிய வேண்டும், நான் தான் எல்லாத்தையும் செய்யணும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவர் என்ன செய்தார் என்றால், எங்களை விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். தயவு செய்து ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை, நேற்றைய நாளிலே ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். படியுங்கள் என்று சொன்ன பொழுதே அவருக்குள்ள இருக்கிற பிசாசு வெளிவர ஆரம்பித்தது. ஏனென்றால் அவ்வளவு பவர்ஃபுல், அவர் செய்து முடித்தது அவ்வளவு வல்லமை நிறைந்தது. ஆமென். அந்த பிசாசினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. செய்து முடிந்தாயிற்றென்ற சத்தியம் வரும்பொழுது அந்த பிசாசினால் அதை தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவும். ஆனால் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான்? இல்லை, இன்னும் முடியவில்லை, இன்னும் தகுதியாகவில்லை, இன்னும் பரிசுத்தமாகவில்லை, இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் சின்ன வயசுல இருந்த பொழுது எனக்கு சத்தியம் சொன்னவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? நீ சிறிய பையனாய் இருக்கிறாய், நீ இலகுவாய் பாவத்தில் விழுந்து போய் விடுவாய் என்றெல்லாம் பேசினார்கள். அப்படி பேசும் பொழுது, ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்களே ஆண்டவரே என்று நான் கேட்கும் பொழுது, ஆண்டவர் தெளிவாக எனக்கு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். என்னுடைய தூக்கத்திலே இந்த வசனம் வந்தது. நான் எழும்பி எடுத்து படிக்கும் பொழுது சவுலுக்கு சொன்ன வார்த்தையை அங்கே பார்க்கிறேன். அது என்னென்று சொன்னால், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆகவே நான் பாவத்துக்குள் விழுந்து விடுவேன், பாவி ஆகி விடுவேன் என்று மற்றவர்கள் சொன்னதினால் வந்த பயம் என்னை விட்டு ஓடி போயிற்று. ஏனென்றால் என்னுடைய பலவீனத்திலே அவர் எனக்குள்ளே பூரணமாய் கிரியை செய்கிறார். அவருடைய பலவீனத்தை எனக்கு கொடுத்தாலே அதுவே 1000 டைம் எனக்கு பலனா இருக்கும். ஆனால் அவர் என்னத்தை கொடுத்தார்? அவருடைய பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் நாங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்ப எல்லாவற்றிற்கும் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தார். மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் வராததெல்லாம் பாவம். அப்ப நான் என்னுடைய கிரியினால் தான் இதெல்லாம் நடக்கும் என்று நான் எண்ணி இருந்தால் இது தவறு. நான் சரியாய் செய்தால்தான் இதெல்லாம் என்னை மேற்கொள்ளும் என்று நான் நினைப்பேனானால் அது விசுவாசத்தினால் உண்டாகாதபடினால் இது பாவம். ஆனால்
இயேசு என்னை பரிசுத்தமாக்கினார். இயேசு எனக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். என்னுடைய பரிசுத்தம் நான் அல்ல, இயேசு. என்னுடைய சுகம் நான் அல்ல, இயேசு. என்னுடைய கிரிகை அல்ல, இயேசு. என்னுடைய பரிபூரணம் என்னுடைய கிரிகை அல்ல, இயேசுவின் கிரிகை என்று சொல்லி அவரை நான் நேசிக்கும் பொழுது, அவரை நான் நம்பும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். அப்ப எசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை சகலதும் அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். அல்லேலூயா. ஆனால் பேதுரு சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், இதே வார்த்தையை பேதுரு சொல்லுகிறார். வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். கவனியுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து, கவனியுங்கள், பாவங்களுக்கு செத்து போனோம். எந்த ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ பிள்ளையும் எந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த நிமிஷம் அவன் அவரோடு கூட மரித்தான், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். பழைய மனுஷன் மரித்து போனான், எல்லாம் புதியவைகளாய் மாற்றப்பட்டன. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்றால் நீதியிலே, தேவ நீதியிலே வாழுகிறோம். அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய பலன், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், இவைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளிலே தான் நாங்கள் வாழ்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். அவருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. நான் இப்பொழுது சொல்லுகிற எல்லாமே தேவ வார்த்தை, வேதத்தில் இருந்து வருகிற வார்த்தை. இவை எல்லாமே வேதத்தில் தான் இருக்கிறது. நான் சுயமாய் எதையும் பேசவில்லை பிரியமானவர்களே. ஆகவே வேதத்தை வாசியுங்கள், அதிகமாய் வாசியுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். அவருடைய வசனத்தை கேட்பதனால். அவருடைய வசனத்தை எப்படி கேட்க முடியும்? நான் வாசிக்கிறதன் மூலமாய், சத்தமாய் வாசிக்கிறதன் மூலமாய் எனக்கு விசுவாசம் வரும். அவருடைய வார்த்தையை அறிவதனால் எனக்கு விசுவாசம் வரும். அப்ப எனக்கு விசுவாசம் வர வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை அதிகமாய் நான் அறிய வேண்டும். அப்பொழுது எனக்கு விசுவாசம் வரும். அப்பொழுது நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனாக, அவர் செய்து முடித்த யாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறவனாக நான் இருப்பேன். ஆமென். அவ கவனியுங்கள், பேதுரு என்ன சொல்லுகிறார்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமாவீர்கள் என்று எதிர்காலத்தில் சொல்லப்படுவது போல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே இது தவறான டிரான்ஸ்லேஷன். ஆங்கிலத்திலே குணமானீர்கள். எந்த நிமிஷம் அவர் நம்முடைய தழும்புகளை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டாரோ அந்த செகண்டே நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டோம், குணமாக்கப்பட்டோம். நாங்கள் விசுவாசித்தால், அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். மாத்திரமல்ல, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். பிசாஸ் அல்ல, பாவம் அல்ல, சாபம் அல்ல, தேவனுடைய ஆளுகைக்குள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அது மகிமையான ஆளுகை, மேன்மையான ஆளுகை. ஆகவே அதை இன்னும் அநேக காரியங்களை வருகிற நாட்களிலே நாங்கள் கற்றுக்கொள்வோம். நேரம் இல்லாதபடியினால் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நீர் எங்களை சகல பாவங்களிலும் இருந்து, மீறுதல்களிலும் இருந்து, ஆதாமினால் வந்த எல்லா விதமான மீறுதல்கள், சாபங்கள், பாவ சுபாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி நீர் கொடுத்த ஒரே பலியினால் என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தினதற்காய் நன்றி. அந்த பூரணம் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொண்டு அதிலே பலிகி பெருக பண்ணுவதாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன்,
ஆமென், ஆமென்.